பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 61 அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கலாம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். இந்த வேத பகுதியை எழுதின தேவ மனிதர் அவருடைய இருதயம் தொய்கிற பொழுது, என்னால் முடியல, நான் இருக்கிற நிலைமை, நான் கடந்து போகிற பாதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, இருதயம் தோய்ந்து போகிறது, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற, எனக்கு எட்டாத உயரமான கன்மலை என்ன கொண்டு போய்விடும். இன்றைக்கு வாழ்க்கையில எந்த இடத்துல நான் ரொம்ப தாழ்த்தப்பட்டு போயிட்டேன், நான் இருந்திருக்க வேண்டிய நிலைமை வேற, இந்த நாள்ல இந்த வயதுல நான் இருந்திருக்க வேண்டிய நிலைமை வேற, ரொம்ப தாழ்த்தப்பட்டு போயிட்டேன், எப்படி அந்த ஆசீர்வாதமான நிலைகளுக்கு நான் வரப்போறேன்? நான் திரும்ப உயர்த்தப்பட வேணாம் பாஸ்டர், திரும்ப அந்த நிலைகளுக்கு நான் வருவேனா? சிலுவையில் இருந்து கடந்து வருகிற அந்த வல்லமைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, அந்த சிலுவையின் தொடுதலுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, இந்த வசனத்தின்படி உங்கள் இருதயம் தொய்கிற சூழ்நிலை எதுவா இருந்தாலும் இன்றைக்கு இப்பொழுது நீங்க ஏசப்பாவை நோக்கி, ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிற எட்டாத உயரமான கன்மலைக்கு, திருமணமா இருக்கலாம், வேலையில உயர்வா இருக்கலாம், நீங்க தோற்று போன தொழில்ல திரும்ப நீங்க கட்டப்பட வேண்டியதா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல பிசினஸ்ல லாஸ் ஆகி போயிட்டீங்க, திரும்ப எனக்கு அந்த பணம் வருமா, திரும்ப நான் கட்டப்படுவேனா, இல்ல சில உறவுகளை நீங்க இழந்திருக்கலாம், திரும்ப அந்த உறவுகள் இடத்துல வருவாங்களா? எதுவா இருந்தாலும் கட்டுகிற வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. உயரமான, எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஜெபம், தேவனை நோக்கி ஏறெடுக்கிற இந்த கூக்குரல், ஆண்டவர் உங்களுக்காய் பதில் கொடுப்பார். உங்களுக்காகவே சங்கீதம் 61 வசனம் 1-2 படி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் உன்னை கொண்டு போய் விடுவேன். விசுவாசத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் நான் கேட்பேன், விசுவாசத்தோடு கேட்பேன். ஒருவேளை இயேசுவின் நாமத்தை அறியாத ஒரு மகளாய் நீங்க இருக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனால் இதோ இந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், நான் உங்களை நோக்கி கூப்பிட்டால் எட்டாத உயரமான கன்மலைக்கு கொண்டு போய் விடுவீர்கள் என்று. ஆண்டவரே, ஒரு விசை கண்களை மூடி, ஏசப்பா இந்த வேளையில ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கலாம், இல்லாவிட்டால் உம்மை அறியாத அன்பு பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் உங்க பாதத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்காய் இறங்கோ, ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிற, உங்களை நோக்கி மன்றாடுகிற, சிலுவையில் இருந்து புறப்படுகிற வல்லமை என்னை தொடுமானால் எட்டாத உயரமான கன்மலைக்கு நான் உயர்த்தப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 61 முதல் 2 வசனத்தின்படி உங்க பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அந்த சிலுவையின் தொடுதல் இன்மேல கடந்து வரட்டும், அந்த சிலுவை நாதருடைய தொடுதல் இன்மேல கடந்து வரட்டும். ஏசப்பா, என் சத்தத்தை கேட்டு எனக்காய் இறங்குங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. உங்க திருக்கரம் அவர்கள் மேல் நீட்டப்படுவதாக. கல்வாரி ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். விசுவாசத்தோடு இருங்க. ஏசப்பா கட்ட நான் ஜெபித்து இருக்கிறேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில என் ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிறுத்துவார். நிச்சயம் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். God bless you.